கனரா வங்கியில் புதிய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. கனரா பேங்க் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அறிவிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து 3000 கேலடுக்கான அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் ஆஃப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா, எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நான் பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் டைம் பார்க்கலாங்க. போஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து 3000 காலெடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வந்து 3000 அப்ரெண்டிஸ் காலெடுத்துக்கான வேலைவாய்ப்பு 1 இயர் ஜாப் எனி டிகிரி, எனி கிராஜுவேட், எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 20 வயசுங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 28 வயசுங்க. 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான ஸ்டிப்பண்ட் சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு 15,000 ரூபாய் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான பர் மந்த் ஸ்டிப்பண்ட் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப்பில் ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணலுக்கு வந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து நாலேஜ் டெஸ்ட் மற்றும் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணலைங்க, என்னென்ன மானிட்டேஷன் பண்ணலைங்க. அது வந்து எவ்வளோ வரும் அப்படி சொல்கிற அப்டேட் வந்து இனிமேல் தாங்க கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21/9/2024 செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/10/2024 அக்டோபர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா அஃபீஷியல் வெப்சைட் லிங்கு, ஷார்ட் நோட்டீஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இந்த வேலைவாய்ப்பு வந்து 21ஆம் தேதி தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட்டு, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.